வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேர்ட் ஆஃப் பீஸ் நிகழ்ச்சியில் உங்கள் யாவரையும் அன்போடு வரவேற்கிறேன். எண்ணாகமம் 23:23 ஆண்டவரே கொடுக்கிறார். யாக்கோவுக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை என்று. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீ யாக்கோவாக இருக்கிறாய், நீ இஸ்ரவேலாக இருக்கிறாய். மந்திரம் உண்டு, ஆனால் உனக்கு விரோதமாக இல்லை. உனக்கு விரோதமாக செய்வார்கள், கர்த்தர் வாக்கியம் பண்ண மாட்டேன். காரணம், நீ இஸ்ரவேலாக இருக்கிறாய், நீ யாக்கோவாக இருக்கிறாய். அதனால் நீ பயப்பட தேவையில்லை. நீ சமாதானத்தோடு நீ காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. யாக்கோவுக்கு விரோதமான மந்திரம் இல்லை. யாக்கோவுக்கு விரோதமாக செய்தாலும் அது இல்லை என்றுள்ள கணக்கில் ஆண்டவர் நமக்கு அற்புதத்தை செய்திருக்கிறார். அவர் நமக்கு இருக்கிறதுனால இல்லை என்று சொல்லுகிறார். இதனால் அநேக குடும்பங்களுக்கு விரோதமாக மந்திரங்கள், சூனியங்கள், ஏவல்கள் செய்கிறது உண்டு. ஆனால் அதிலிருந்தெல்லாம் தேவன் தப்புவிக்க வல்லமை உடையவராக இருக்கிறார். அன்பான இயேசப்பாவுடைய பிள்ளைகளே, நீங்கள் குடும்பமாக தேவனுடைய சன்னிதானத்தில் இருந்து கொண்டு அவருடைய சமூகத்தை பார்த்து தேடி, எனக்கு எந்த மந்திரம் வந்தாலும், எனக்கு ஒரு என்ன சூனியம் செய்தாலும், என்ன ஏவலை அனுப்பினாலும், யாக்கோவுக்கு விரோதமான மந்திரம் இல்லை என்று சொன்ன ஆண்டவர் எனக்கு விரோதம் இல்லாதபடிக்கு பண்ணும். இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்தல், நீ எங்கே இருக்கிறாய், எங்கே போகிற என்று சில பிசாசுகள் எதிரிகளுக்கு கன்னமிட்டு கொடுக்கறது உண்டு. அதுதான் குறி சொல்லுகிற ஆவி. உனக்கு விரோதமாய் குறி சொல்லி, குடும்பத்துக்கு விரோதமாக குறி சொல்லி, கணவன் மனைவிக்கு விரோதமாக குறி சொல்லி, குடும்பங்களை பிரிக்கிற, கணவன் மனைவிகளை பிரிக்கிற, தாய் தகப்பனை பிரிக்கிற, பிள்ளைகளை பிரிக்கிற பொல்லாத குறி சொல்லுகிற பொய்யின் ஆவிகள், அது இஸ்ரவேலுக்கு விரோதமாய் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் பார்க்கிறேன், அநேக குடும்பங்களை பிரிக்கும்படிக்கு குறி சொல்லுகிற ஆவியிடத்தில் போய் கேட்டு அது தவறாய் சொல்லி தவறாய் புரிந்து கொண்டு வந்து வீடு குடும்பங்களை சின்னாபின்னமாக்குன அநேகரை பார்க்க முடிகிறது. நீங்கள் மனிதனுடைய வார்த்தையை நம்பாதிருங்கள். சுருக்கமாக சொன்ன என்னுடைய வார்த்தை கூட நம்பாதிருங்கள். கர்த்தருடைய வேதத்தை நம்புங்கள். இயேசப்பாவுடைய வார்த்தையை நம்புங்கள். அதன்படி நடவுங்கள். நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரார்த்தனை செய்வோம். வல்லமையின் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் பிரதான ஆசாரியரே, யாக்கோவுக்கு விரோதமான மந்திரமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆம் ஆண்டவரே, எல்லாவற்றுக்கும் மேலான ஒரு வல்லமை உம்முடைய வல்லமை, இயேசப்பாவுடைய வல்லமை. இதை பார்க்கிற ஒவ்வொரு மேலும் இந்த வல்லமை இறங்கணுமே நான் செபிக்கிறேன். ஒவ்வொரு மேலும் உடைய வல்லமை இறங்கணுமே நான் செபிக்கிறேன். ஒவ்வொரு மேலும் உடைய இரக்கம் இறங்கணுமே நான் செபிக்கிறேன். பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் மனதார நான் ஆசீர்வதிக்கிறேன்ப்பா. நீர் தொட்டருளும் பலத்த காரியங்களை செய்யணுமே நான் செபிக்கிறேன். இரக்கம் செய்யுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. வியாதியில் இருக்கிறவர்கள் சுகமாக்கப்படட்டும். பில்லி சூனிய கட்டில் இருக்கிறவர்கள் விடுதலையாக்கப்படட்டும். கடன் பாரத்தில் இருக்கிறவர்கள் அந்த கடன்களை தீர்ப்பதற்கான வழியை செய்து ஆண்டவர் அவர்களை விடுதலையாக்கணுமே நான் செபிக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். ஆசீர்வதியும் பார்த்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ.